ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி மீல் மேக்கர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன மீல் மேக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். அதில் கொதிக்கிற தண்ணியை விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த தண்ணியாக இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்திருக்கு. அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு பவுலில் பச்சை தண்ணியை சேர்த்து அந்த மீல் மேக்கரை அதில் போட்டு நல்லா அலசிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த 65 சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. அதில் 2 ஸ்பூன் கார்ன் மாவை சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா மீல் மேக்கர் ஏற்கனவே தண்ணியில் ஊறி இருக்குது. நம்ம அதுலேயே நல்லா கலந்து விட்டால் போதும். கையை வச்சு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டா தண்ணியே தேவையில்லை. தண்ணி ஊற்றினா சொதன்னு ஆயிரும். இப்படி செஞ்சால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். தேவையான அளவு கடாயில் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துட்டு பொரித்து எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சீக்கிரமாக கருகிரும். அதனால் மீடியமாக வச்சுக்கிட்டு பொரித்து எடுங்க. நீங்கள் பெரிய மீல் மேக்கராக எடுத்திங்கன்னா அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரியே செய்யலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ மீல் மேக்கர் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.